இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட Kinemaster ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட Kinemaster ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடையாளம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சென்ட்ரல் இருக்க ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். 9/16 செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் பாருங்கள் செட்டிங் ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட்டிங்ன்ற ஆப்ஷனுக்கு வந்தது. ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுங்க. டன் கொடுக்குறதுக்கு முதல் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ சைஸு எந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நார்மல் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நான் டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இந்த ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா எஃபர்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஃபோட்டோஸுமே ஒரு பாட்டி செட் பண்ணுங்கள். ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்கு அப்படின்ட்டு செட் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி நம்ம இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எஃபர்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் இருக்கும் வீடியோ அப்படின்ட்டு அதை டச் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா கெட் மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஷனுக்கு வந்து எல்லா எஃபர்ட்டையுமே இதில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு எஃபர்ட்டுக்குள்ளே நீங்கள் போனால் இந்த எஃபர்ட்லேயே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, டன் கொடுங்க. செகண்ட் ப்ளஸ் டச் பண்ணிவிட்டு அதே எஃபர்ட்டுக்குள்ளே வாங்க. வந்து ரெண்டாவது கிளிக் பண்ணுங்கள். மூன்றாவது ஃபோட்டோவுக்கும் அதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்குமே அதே மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் எல்லா ஃபோட்டோக்குமே கொடுத்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் 6 ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. ஸோ இந்த 6 ஆப்ஷனுமே நான் எல்லா ஃபோட்டோமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ நீங்கள் கொடுக்கணும் அத்தனை ஃபோட்டோவுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் அதாவது இந்த எஃபர்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வேறு எஃபர்ட் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் வேறு அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். பிரச்சனை இல்லை, நான் சொல்லித்தரதான் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஒரே எஃபர்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வீடியோ நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு பேக்ரவுண்ட் எஃபர்ட் ஒன்று கொண்டு வருவோம், அதாவது டெம்ப்ளேட் உண்டு. ஸோ அந்த டெம்ப்ளேட் நம்ம எடுத்துட்டு வருவோம். ஓகே, நான் இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நாங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஓகே, பண்ணது அப்புறம் டன் கொடுங்க. எகன் அதே எஃபர்ட்டை நீங்கள் டச் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் பிளாண்டிங்ன்ற ஆப்ஷனுக்கு வாங்க. வந்ததுக்கு பிறகு ஸ்க்ரீன் அப்படின்றத எனேபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எகன் அந்த வீடியோ டச் பண்ணிவிட்டு இதை சவுண்டை ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணது பிறகு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சூப்பராக இருக்கா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக லாஸ்ட்டோட பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் சின்ன ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ண எக்ஸ்போர்ட் அப்படின்றீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ சேவ் ஆகிட்டு சேவ் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்படி பேக்கில் வாங்க. வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். 16/9 செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்ச இமேஜாக இருக்கணும். அந்த பிடிச்ச இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபுல்லாக வீடியோக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது ஃபஸ்ட்டில் நீங்கள் வீடியோ ஒன்று சேவ் பண்ணிப்பேன், அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். ஓகே, வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சின்ன பெட்டி மாதிரி ஐக்கான்றீங்க, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்படியே ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? செட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் டிக் மார்க் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கொஞ்சம் பிளர் பண்ணுங்கள். அதை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லேயர் போயிது எஃபர்ட் அப்படின்றதுக்கு வந்தீங்கன்னா இதில் இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு வேறு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக உங்களோட அதாவது நீங்கள் பேக்ரவுண்டு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அதாவது ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி வைங்க. வச்சதுக்கு பிறகு செட்டிங் வாங்க. செட்டிங் வந்து இது 4ஆவதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. 4க்கு வைங்க. ஓகேங்களா? 4க்கு வைங்க, அதான் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சேவ் பண்ண வீடியோ எடுத்துடணும். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் கொண்டு வரணும். டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேயர் போவோம், மீடியா போயிட்டு அந்த டெம்ப்ளேட் எடுத்துருவோம். டெம்ப்ளேட் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும், நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே இதை ஃபுல் டிஸ்பிளே பண்ணுறோம். பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டன் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன் பிளாண்டிங் என்ற ஆப்ஷனுக்கு வாங்க. வந்ததுக்கு பிறகு ஸ்க்ரீன் அப்படின்றதும் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எகன் அதே டெம்ப்ளேட்டை டச் பண்ணிவிட்டு சவுண்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண வீடியோ நம்ம எடுத்துருவோம். அதுக்கு லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு நம்ம சேவ் பண்ண வீடியோவை நம்ம இங்கே எடுத்துருவோம். எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் இழுத்து வச்சுக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி இழுத்து வச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 3 டொட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சென்ட் பேக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலை அப்படின்ற மாதிரி காமிக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இது செட் ஆகலை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அப்படியே கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. செட் ஆயிரும் அதுக்கு பிறகு. ஓகேங்களா? பாருங்கள் எல்லாமே கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணது பிறகு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி நம்ம இதை எடிட் பண்ணுற அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகினதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஆடியோ சாங் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கொடுத்த நம்ம பேக்ரவுண்ட் இமேஜுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இமேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களோட வீடியோ செட் ஆகும். அதனால் நம்ம என்னென்னா இப்போ நம்ம இந்த சின்ன ஃப்ரேமுக்குள்ளே கொடுத்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு தான் உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை செகண்ட் 17 செகண்டுக்குள்ள அந்த வீடியோ வரும். மற்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டெம்ப்ளேட் அளவுக்கு உங்களுக்கு வீடியோ வராது. ஸோ நம்ம எத்தனை வீடியோ பண்ணாலும் அத்தனை வீடியோவுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் இருக்க என்ன இருக்கோ என்ன இமேஜ் கொடுத்துருங்க என்ன இது கொடுத்துருக்கோமோ அது மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலே காணும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே பாருங்கள் உங்களுக்கு கலர் ஃபில்டர் அப்படின்றது ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கலரை கூட சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ எந்த மாதிரி செட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். செட் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் செட் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஒயிட்டில் இருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னா ஒயிட்டை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கலரை கொடுத்து செய்யணும்னா கலரை கொடுங்க, ஒயிட்டை கொடுக்கணும்னா ஒயிட்டை கொடுங்க. ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது என்னென்னு சொன்னால் நான் அதாவது கலர்லேயே நான் வைக்க போகிறேன். கலரில் கொடுத்தது தான் எனக்கு நல்லா இருக்குது, அதனால் நான் கலரில் கொடுக்குறேன். ஓகே, இதுக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோலாம் நீங்கள் அதாவது நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you.